இந்த வருஷம் தீபாவளிய செம்ம மழையோட பட்டாசுலாம் வச்சு ஃபன்னா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே நெறைய ஃபோட்டோஸா போட்டு ஓப்பன் பண்ணாலே தீபாவளி ஸ்பெஷல், தீபாவளி 2025 அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்றத வந்து ஃபுல்லா ரீல்ஸ் அண்ட் போஸ்ட்டா வந்து போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த நிலையில வந்து டைவர்ஸான ஒரு பேருமே வந்து தீபாவளிய ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இப்போ அவங்க தான் ட்ரெண்டிங் பேரா இருக்காங்க அப்படின்னும் சொல்லாங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா நெறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி தான். ஏன்னா ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் வந்து ஸ்கூல்லேருந்து காதலிச்சு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அன்வி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டான ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த நிலையில நல்லா போயிட்டு இருந்த அவங்க லைஃப்ல திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. 2 பேருமே வந்து டைவர்ஸ் பண்ணி பிரிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இத கேட்ட ரசிகர்கள் இவ்ளோ வருஷம் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இப்போ வந்து டைவர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா இவங்களோட லவ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இவங்க பாடக்கூடிய அந்த பாடல்கள்லயே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுனாங்க அப்படின்னா, அதில அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ கேட்குற நமக்கே வந்து அது அவ்வளோ ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பேர் வந்து எதுக்காக பிரியிறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் உங்ககிட்ட கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே இவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ நடிகர்கள்ல வந்து டைவர்ஸ் பண்றாங்க அப்படின்னா, 2 பேருமே வந்து அவங்கள பத்தி குறை சொல்லிட்டு, சோஷியல் மீடியால வந்து அறிக்கை வெளியிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய வைரலான விஷயமா மாறும். ஆனா ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் வந்து 2 பேருமே வந்து இப்போ ஜிவி பிரகாஷை பத்தி சைந்தவி குறை சொல்றதோ, இல்ல சைந்தவியை பத்தி அவரு சொல்றதோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமே பண்ணாம ரொம்ப டீசென்ட்டா வந்து நாங்க டைவர்ஸ் பண்ண போறோம். ஸோ 2 பேரும் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் பிரியிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவே நிறைய பேத்துக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்னப்பா இது 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒரே கார்லலாம் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்கே 2 பேரும் ஒண்ணா தான் போயிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து கோர்ட்ல போய் விசாரணை முடிஞ்சு இப்போ அஃபிஷியலாவே 2 பேத்துக்கும் டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி சைந்தவி கூட தான் வந்து அவங்களோட பொண்ணு அன்வியும் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் ஜிவி பிரகாஷும் வந்து சொல்லியிருந்தார், என்னதான் நாங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சாலுமே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம், எங்களுக்குள்ள வந்து அந்த ரெஸ்பெக்ட் வந்து எப்பயுமே இருக்கும் அப்படின்னு. ஸோ அதையும் நிறைய கான்சர்ட்ல வந்து நம்மளை வந்து பார்த்துருப்போம். ஏன்னா 2 பேரும் பார்த்து சிரிக்கிறதா இருக்கட்டும், இப்போவுமே வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு வந்து யாருனாலுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டாக தான் வந்து 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலை இந்த விஷயம் தீபாவளி வந்து 2 பேரும் வந்து அவங்களோட பொண்ணோட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட பொண்ணுக்கு வந்து அப்பா அம்மா சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஆசையாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் இவங்களோட பிரச்சனை வந்து எதுவுமே காட்டிக்காம ஜிவி பிரகாஷ் வந்து அவங்களோட பொண்ணு அன்வி கூட வந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சைந்தவியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு அன்வி கூட வந்து தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து 2 பேருமே அவங்களோட பொண்ணுக்காக வந்து இப்போவும் தீபாவளியை இணைஞ்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ எதுக்காக இவங்க டைவர்ஸ் பண்ணும் சேர்ந்து இதே மாதிரியே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து என்னதான் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சாலும் அவங்க பொண்ணு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக 2 பேரும் வந்து அதே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பாக இருக்கட்டும், எதுவுமே குறையல. 2 பேரும் சேர்ந்து அவங்க பொண்ணுக்காக இந்த விஷயம் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட இந்த ஒரு செயலை பாராட்டிட்டும் இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.